ஹலோ வியூவர்ஸ், வாங்க நம்ம ரெகுலராக ஒரு ஹிந்தி சென்டென்ஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். பார்ட் 2. இன்னைக்கு நம்ம பார்க்குற சென்டென்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்துட்டு இருக்கேன், நான் போயிட்டு இருக்கேன், நான் ஓடிட்டு இருக்கேன், நான் தூங்கிட்டு இருக்கேன், நான் போயிட்டு இருக்கேன். ஸோ இந்த சென்டென்ஸ் எப்படி ஹிந்தியில் பேசுறதுன்னு பார்க்கலாம். இதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, நான் அப்படிங்கிறது மாறாது. டு இருக்கேன், டு இருக்கேன், டு இருக்கேன், டு இருக்கு. அதாவது கொண்டு இருக்கிறேன், கொண்டு இருக்கிறேன், போய் கொண்டு இருக்கிறேன், போய் கொண்டு வந்து கொண்டு இருக்கிறேன், கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது மாறாது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஹிந்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா, மே அப்படின்னா நான் அர்த்தம். நானுக்கு மே ஜா ரஹா ஹூ. இந்த ரஹா ஹூ அப்படிங்கிறது வந்து மாறாது. மே ரஹா ஹூ, மே ரஹா ஹூ, மே ஜா ரஹா ஹூ, மே தௌட் ரஹா ஹூ, மே ஆ ரஹா ஹூ, மே சோச் ரஹா ஹூ, மே கா ரஹா ஹூ. பாருங்க, மே ரஹா ஹூ அப்படிங்கிறது மாறாது. இது எப்பயும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. மே ரஹா ஹூ, நான் போய் கொண்டிருக்கிறேன், வந்து கொண்டிருக்கிறேன், செய்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு இப்படிதான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியில பேசுவாங்க. இதே வந்து ஒரு பெண் பேசினாங்க அப்படின்னா மே ரஹி ஹூ, மே ரஹி ஹூ, அதாவது மே ஜா ரஹி ஹூ, மே தௌட் ரஹி ஹூ, மே பட் ரஹி ஹூ, மே கா ரஹி ஹூ அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெண் வந்து சொல்லணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.